ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்னைக்கு நம்ம ரின் சமையல் சேனலில் 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை இருந்தால் போதுங்க டேஸ்டான கருவேப்பிலை தொக்கு செய்ய. இந்த கருவேப்பிலை சட்னி இருந்தால் போதுங்க இட்லி, தோசை, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் இந்த மாதிரி கருவேப்பிலை தொக்கு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நான் எடுத்திருக்கேன். எல்லாம் கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சட்னி அரைக்கும் போது நைஸாக இருக்கும். முத்துன கருவேப்பிலையாக இருந்ததுன்னா திப்பி திப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கங்க. கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கங்க. வெந்தயம் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க பொருட்களை அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கங்க. வெந்தயம் அதிகம் சேர்த்தோம்னா லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. கடுகு லைட்டாக பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நாம் கழுவி வச்சுருக்க கருவேப்பிலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இருக்க புளியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கணும். 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலைக்கு இந்த புளி சரியாக இருக்கும். காரத்துக்காக இது கூட 2 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. சட்னிக்கு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட கடுகு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. 4-5 பூண்டு பல்லை தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். நாம் சேர்த்துருக்க பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். பூண்டை தட்டிட்டு சேர்க்கும்போது சட்னி இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. கருவேப்பிலை சட்னி வாரத்துக்கு 1 தடவை இந்த மாதிரி செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுடுசாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்த்துருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு கெட்டியான சட்னியாக தான் செய்ய போகிறேன். தண்ணி அதிகம் சேர்க்கலை. உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு நம்ம சேர்த்துருந்தோம். தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க கடுகு, வெந்தய பொடியை சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கடுகு, வெந்தய பொடி சேர்க்கும் போது சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னிக்கு மிளகாய் நான் கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ மிளகாய் சேர்த்துக்கங்க. கடைசியாக இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கங்க. வெல்லம் சேர்க்கும் போது சட்னி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாம் சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. இப்போ நமக்கு கருவேப்பிலை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான சட்னி ரெசிபி. கருவேப்பிலை தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.